நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனு. சரிங்களா, இதை நம்ம ஃபோட்டோஷாப் சிசி 2020 வெர்ஷனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம ஃபோட்டோஷாப் சிசி 2020 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம விசிட்டிங் கார்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl N 3.5 inches 2 inches. ஃபஸ்ட்டு இன்ச்சஸ் வச்சுட்டு 3.5 inch 2 inches. ஓகேங்களா, பிக்சல் பர் சென்டிமீட்டருக்கு பிக்சல் பர் இன்ச்சஸ் அதில் வச்சுட்டு 300 ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுருக்கேன். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த விசிட்டிங் கார்டு டிசைன், இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். இது ஒரு ஓவல் ஷேப் போட்டிருக்கோம். அதில் கிராடியன் அப்ளை பண்ணியிருக்கோம். மேலே ஒரு லோகோ வச்சுருக்கோம். இந்த ரைட் சைடில் உங்கள் மீடியான்ட்டு ஒரு ஸ்லோகம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பென் டூல் பி கீபோர்டில் பி லெட்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்படி இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்புறம் இப்படி ஒரு வேவ் ஷேப்பில் ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு Ctrl Enter Shift Ctrl N நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில் இதுக்கு நான் ஸ்ட்ரோக் நான் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா, ஸ்ட்ரோக்கு நம்ம இந்த கிராடியன் கலர் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரோக்கில் ஒரு 7 பாயிண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கு கிரியேட் பண்ணுறத விட நம்ம இதில் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா 3 ஷேப்பாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஷேப்பை கிரியேட் பண்ணி அதை கிராடியன் இதில் எப்படின்னா இந்த மாதிரி கர்வ்டாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது. சரிங்களா, அதனால் நம்ம கொஞ்சம் கர்வ்டு ஷேப்லேயே இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். இந்த அளவில். ஓகேங்களா, இது நல்லா கர்வ்டு ஷேப்பில் இருக்குது. ஷிஃப்ட் Ctrl N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதையே Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் டிக்கை எடுத்து விட்டுறேன். ஒரு Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் இதை பேக் கொண்டு போய்க்கிறேன். பேக் கொண்டு போயிட்டு லைட்டாக அப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம கிராடியன் கலர் அப்ளை பண்ணிவிடுவோம். கிராடியன் இந்த மாதிரி. ஓகேங்களா, இதில் கிராடியன் கலரில் இந்த நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிராடியன் கலரை நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணி நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாம். இதில் என்னென்னா நமக்கு லீனியரில் வேணும், இது ரேடியலில் இருக்குது. அதை நம்ம மாற்றிடுவோம். கிராடியன் ஓவர்லே போயிட்டு ரேடியல் இந்த இதில்ங்கிறத லீனியர் அப்படின்னு வச்சுட்டு இதோட ஸ்கேலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெருசு பண்ணிட்டோம்னா அந்த நம்ம கிராடியன் கலர் அது ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதோட டைரெக்ஷன் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்குவோம். மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த சைடு கார்னரை மட்டும் நம்ம இந்த மாதிரி கார்னரில் கொண்டு போயிட்டு இந்த கார்னர் எட்ஜில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். திரும்ப இதையே இன்னொரு Ctrl J போட்டுக்கிறேன். பேக் கொண்டு வந்துட்டேன். மேலே அப் ஏரோ அழுத்தி மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கொண்டு வந்துட்டு இதோட கிராடியன் ஓவர்லே போயிட்டு அதோட டைரெக்ஷன் மட்டும் லைட்டாக நான் அப்படி வேரி பண்ணுறேன். வேரி பண்ணோன்னா எனக்கு அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம அந்த ஓவல் ஷேப் நம்ம மாற்றிக்கிறோம். திரும்ப Ctrl J பேக் கொண்டு வந்துட்டேன். அப் ஏரோ அழுத்தி மேலே கொண்டு வந்துட்டேன். மேலே கொண்டு வந்துட்டு லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இதில் போயிட்டு கிராடியன் ஓவர்லே அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வேறு ஒரு கிராடியன் இந்த சைடில் ஒயிட் வர மாதிரியான ஒரு கிராடியன்ட்டு அதை நான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன்.
ஓகேங்களா. அது வந்து ஓவர்லே வந்து டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோ லீனியரில் தான் இருக்குது. அதோட டைரெக்ஷன் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னா இந்த ஃபேடாக இருக்கிற அந்த ஷேப் வந்து கிடச்சிரும் நமக்கு. பிறகு வந்து இந்த பிளாக் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். டெக்ஸ்டரில் போயிட்டு ஸ்டாண்ட் ஸ்டோன் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேலிங்கில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்தோன்னா நமக்கு ஸ்டாண்ட் ஸ்டோன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பேஜ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா. அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த லோகோ, அதுக்கு பிறகு அவங்க டைட்டில் நேம் அதை எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இப்போ எனக்கு வந்து இதில் நம்ம சிசியில் ஒர்க் பண்ணுறதுனால இது நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டு காமிக்குது நமக்கு தெரியுதுங்களா. இந்த சென்டராக வர்றது தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டு F4Ent அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இதையே வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து டிசைன் பண்ணணும். அதை வந்து மேலேருந்து இப்படி எடுத்து கீழே விட்டிங்கன்னா இது வந்து தனி டூப்ளிக் லேயர் ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து பேக் சைட் அப்படின்னு பேக்னு போட்டிருக்கேன். இதை எடுத்து நான் இல்லை இம்போர்ட் பண்ணி எடுத்து விட்டுட்டேன். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரிக்கு உங்களுக்கு இதாகும், ஷோ ஆகும். இதை எடுத்து மேலே இந்த லேயர் பேனலில் வந்து நம்ம விட்டுட்டு இந்த லோகோவை என்ன பண்ணுறோம், இந்த லோகோவை எடுத்து ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த லோகோவை எடுத்து நம்ம இப்போ டாப் சைடில் வச்சுருவோம். டாப்பில் வச்சுட்டு இப்போ இந்த ஆல் லேயர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வந்து ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் லிங்க் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் சேம் டைமு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பேஜில் வந்து நம்ம இந்த சைடு வந்து பேக் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த லோகோ வந்து நம்ம எடுத்து இப்படி சென்டராக எடுத்து நம்ம வச்சிடலாம். அப்படி இந்த லெட்டர்ஸுக்கு சென்டராக நம்ம வச்சிடலாம் அப்படி. ஓகே, இப்போ இந்த பிளாக் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு பென் டூல் எடுக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். அப்படி ஒரு கிளிக் பண்ணி இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். கார்னரில் வச்சுட்டு அந்த என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு இந்த கர்வ்டு ஷேப்பு வர அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் என்டர், ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து பிளாக் கலர் ஃபில் பண்ணிட்டேன். அது இந்த ஷேப்பு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சரியான முறையில் வராமல் இருக்குது. அதை வந்து நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இப்படி ஒரு கிளிக் பண்ணுறேன், இப்படி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இந்த அளவில் ஒரு கர்வ்டு ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்படி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாதிரி சரிங்களா. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் பேக் பேஸ் வந்து கண்ட்ரோல் X கொடுத்தீங்கன்னா பேக் வந்துடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கள். கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த கர்வ்டு ஷேப்பு வர மாதிரி ட்ராப் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு அந்த ஷேப்பு கர்வ்டு ஷேப்பு வந்து கிடச்சிடுச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்போதும் போல் இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபில்டர் கேலரி அதை கொடுத்தோம்னா நம்ம லாஸ்ட் டைம் என்ன எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணோமோ அதே எஃபெக்ட் வந்து நம்ம இதில் ஆட் ஆகிடும். சரிங்களா. கண்ட்ரோல் O கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேக் சைடு உள்ள இந்த விசிட்டிங் கார்ட்ஸ்
டிசைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வேல் டிஜிட்டல் நம்ம டிஜிட்டல் நேம் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த கண்டென்ட்டு ப்ளஸ் இந்த ஐகான்ஸ் அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து நம்ம இப்படி மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? சரி, அதோட இந்த அளவில் நான் சென்டராக வச்சுட்டேன். சென்டர் கைடு எனக்கு அந்த லோகோவுக்கு சென்டராக இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இந்த லோகோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லோகோவாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஓகே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணிடுச்சு லோகோ. கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணியிருக்கேன். மொத்தமாக எனக்கு எல்லா லோகோவும் வந்து லிங்க் ஆகிருக்கு. அந்த லிங்கான அந்த லோகோ வந்து கொண்டு வந்துட்டு நம்ம இந்த அளவில் வச்சுருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் சைடு ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் சைடும் ரெடி பண்ணிட்டோம். இந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த 2 டிசைனோடைய PHP ஃபைலும் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.